இருதயம் எந்த வழியில உற்சாகம் பண்ணி எதிர நடக்கும். அவன் மனசெல்லாம் எப்படின்னா ஜெபிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்காக வாழணும் அப்படின்ற அவனுடைய இருதயம் எதன் மேல உற்சாகம் கொண்டது? அவருடைய வழி. அப்படி இருதயம் எதன் மேல உற்சாகம் கொண்டது? சினிமா மேல, உலகத்தின் இன்பங்கள் மேல, உலக இச்சைகளின் மேல. இந்த மாதிரி கிரியைகளுக்கு நமக்கு அது அருவருப்பா. மோசே குறித்து வாசிக்கிறோம். பாவத்தின் சந்தோஷத்தை அனுபவிப்பதை காட்டிலும் அவனுக்கு எது ரொம்ப அதிகமா தெரிந்து கொண்டானா தேவ ஜனத்தோடு இருக்கணும் தெரிந்து கொண்டான். ஒரு உண்மையான விசுவாசிக்கு உலகம் சந்தோஷமா தெரியாதுங்க. அவனுக்கு ஜெபம், தேவ பிரசன்னம், அபிஷேகம், வார்த்தை, ஆவியானவரோட நடக்கிறதும் இதுதான் அவனுடைய இருதயமே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தை விட. அதனால ஆண்டவர் சொன்னார், இவை எல்லாவற்றிலும் நீ என்ன நேசிக்கிறாய். யோசேபாத்துடைய இருதயம் கர்த்தருடைய வழியில நடக்கிறதுக்கு என்ன பண்ணுது? அவனுக்கு அதுலதான் ஒரு இன்ட்ரெஸ்ட். வேற எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஒரு உண்மையான பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய விஷயங்கள்ல தான் மனசு போகும். சிலதான் ஜபத்துக்கு வர மாட்டாங்க, சபைக்கு வர. என்னன்னா அவங்க மனசு வேற எதுலயும் போயிடுச்சு. வேற எந்த விஷயத்திலும் ரொம்ப அவங்க இன்வால்வ் ஆயிட்டாங்க. இது அவங்களுக்கு கசப்பா இருக்கு. ஆனா கர்த்தரோடு நடக்கிறவனுக்கு உலகம் எல்லாம் மாயை ஐயா, உன் அன்பொன்றே போதுமையா.